ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃப்ரைடு மோமோஸ் எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோமோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 கப் போல் நம்ம சுடு தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. சுடு தண்ணி வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி வந்துட்டு இதை நம்ம பிசையக்கூடாது. கொஞ்சமாக நல்லா கை பொறுக்கிற, ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இதுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்புறமா நம்ம வந்துட்டு மாவை பசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப வந்துட்டு நிறைய இது பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் போகிறோம். நல்லா கலரிக்கங்க. கரண்டியால் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கையால் பசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்துட்டு நம்ம அழுத்தி கொஞ்ச நேரம் அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்படியே இது பண்ணிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா நம்ம மாவு வந்துட்டு சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது 10 நிமிஷம் இது ரெஸ்ட்டு விடுற நேரத்தில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜ்ஜுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் இது எல்லாமே சமம் தான். எக்ஸ்ட்ராவாக நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நம்ம சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, ஒரு கேரட்டு, கொஞ்சமாக ஒரு கோஸ், ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம கோஸ் எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி, இதுக்கு ரொம்ப முக்கியமானதே கொத்தமல்லி தாங்க. இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஆனால் காரத்துக்கு நான் வந்துட்டு மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடுறதுனா கூட ஓகே தான். எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப மெல்லிஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி போடக்கூடாதுங்க, நறுக்கி தான் போடணும் குட்டியாக. வெங்காயம், கேரட்டு, கோஸு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் பொடியாக நறுக்குங்க. பெருசாக இருந்துச்சுனாக்கா அப்புறம் அது வேகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம மாவுக்கு தேவையான உப்பு மாவுலேயே போட்டுட்டோம். இது வந்து காய்க்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் மிளகாய் பொடி, வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி போடுறதுனால போட்டுக்கலாம். சோயா சாஸ் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சோயா சாஸ் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வெறும் வெஜ்ஜுன்றப்போ நீங்கள் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். இதில் நான் வந்துட்டு சிக்கனும் கலக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு வெறும் மட்டும் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இதில் நான் சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு வெஜ்ஜு வச்சுருக்கேன். சிக்கன் இது கூட ஒன்றுமே பண்ணலைங்க. போன்லெஸ் சிக்கனை எடுத்து ஒரு 100 கிராம் சிக்கனை மிக்சியில் ஒரு ஓட்டு இது கூட கலந்துக்கணும், அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. சேம் அதில் என்ன போட்டோமோ அதில் அப்படியே இதில் இருக்குது. சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாவு பெரிய சைஸாக எடுத்துகிட்டு நம்ம கவுண்டர் டாப்லேயே வந்து திரட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கட்டையில் உருட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக உருட்ட முடியாது. இதுவே கவுண்டர் டாப்பாக இருந்தால் நம்ம எவ்வளோ நீளத்துக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலேயே போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிஸாக வந்துட்டு திரட்டணுங்க. இது சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துட்டு திரட்டிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து சரியாக வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டிக்குங்க. இதை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோட வாய் வந்து ஷார்ப்பாக இருக்கணுங்க. முன்னாடி வந்து அந்த மடிச்சிருக்கிற போல் டிஃபன் பாக்ஸ்னால் அது வந்து கட் பண்ணாது. ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு கட்டாகி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது பிச்சுட்டு போகிறாப்பெல்லாம் இருக்காது, சாஃப்டாக வந்துட்டு ரெடி ஆகிடும். கட் பண்ணுறதோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் வேறு எதனா மூடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி சும்மா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம், டக்குன்னு கட் ஆகிடும். இது போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதனோட திக்னஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப வந்துட்டு நம்ம கனமாக உருட்டிடக்கூடாது. கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா தான் இதனோடது வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இது கூட நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மோமோஸு. பாருங்கள், நான் எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது மடிக்கிறது வந்து நிறைய விதம் இருக்குங்க. இருக்கிறதுலையே ஈஸியான வந்துட்டு டைப்னால் அது இதுதான். இது வந்துட்டு எல்லாருமே பேசிக்காக சமைக்கிறவங்க கூட செஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் இந்த டைப் செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள்,
நம்ம ஒரு விரலை உள்ளே அழுத்திட்டு கட்டை விரலை வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே அது ரெடி ஆகிடும். இது வந்து ஈஸியாக ரொம்ப பேசிக்கான ஒரு மாடலுங்க. நம்ம சாரி இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த போல் தான் இதுவும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். மோமோஸ் டைப்பு அப்படியே தான் இருக்கும். இதில் பெரிய வித்தியாசம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் வந்துட்டு அப்படியே பர்ஃபெக்டாக மடிப்பாங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோமோஸ் ஷேப்பே சூப்பராக தான் இருக்கும். இந்த போல் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா மோமோஸுமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் இதில் சிக்கன் மோமோஸ் வச்சு காட்டுற பாருங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே டைப் தாங்க. சுற்றுறது மட்டும் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இது. எல்லாருமே இது பிரணீத் கூட இதை செஞ்சு கொடுத்தான். அதனால தான் இந்த ஈஸி டைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது போல் எல்லா மோமோஸையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வேக வச்சு சாப்பிட்றதுல ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரைடு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். இது 2 விதமாகவும் செய்யலாம். நம்ம ஒரு இட்லி குண்டானை வந்து நல்லா வந்துட்டு சூடு பிறக்க ஆவி வறந்ததுக்கப்புறம் தாங்க இதை நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம பாத்திரத்தை வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும். தட்டுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மோமோஸ் வந்து வச்சுட்டு மூடிடலாம். இந்த மோமோஸே பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்துட்டு நான் ஒரு 15 நிமிஷம் போல் நான் மூடி வேக வைக்க போகிறேன். நல்ல இந்த மாதிரி ஓப்பன் இல்லாமல் நல்லபடியாக மூடிக்குங்க, இல்லைன்னா வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னாக்கா நம்ம வந்துட்டு அதை எப்போ தேவையோ திருப்பி எடுத்து ஒன்று வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அதை ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைடு சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. அது சும்மா ஒரு பக்கம் 2 பக்கம் திருப்பி போடுற அளவுக்கு பாதி எண்ணெய் ஊற்றினா போதும் நமக்கு. நல்ல எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க காயக்கூடாதுங்க. நான் இப்போ ஒரு மோமோஸ் போடுறேன் பாருங்கள். போட்ட உடனே வந்துட்டு அது வந்துட்டு வேகாது. கொஞ்சம் மெல்ல தீயில பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். போட்ட உடனே குபுன்ட்டு பபுள்ஸ் வந்துச்சுன்னா மேலே இருக்கிற லேயர்லாம் டக்குன்னு வெந்துடும். நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு வேக வச்சு போடல. எல்லாமே வந்துட்டு பச்சை காய்கறிகளும் சிக்கனும் தான் போட்டிருக்கோம். அதனால் இதை வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து கடைசி வரைக்குமே வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால் மெல்ல தீயிலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போட்ட உடனே திருப்பிடாதீங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்புங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டோம்னா உடையாமல் வரும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நமக்கு வெளியே வர வாய்ப்பே இருக்காது. நான் திருப்புறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று. ஒரு பக்கம் எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த பிள்ளை வரும்போது நம்ம இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது 2 நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஒரு 2 வாட்டி இப்போ இந்த வாட்டி திருப்பிட்டேன். இதே போல் இன்னொரு முறையும் திருப்பி போட்டு 2 முறை நல்லா திருப்பி போட்டோம்னாலே உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து சூப்பராக வந்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக இதை டைம் எடுத்து தான் நம்ம கொஞ்சம் சமைக்கணும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற காய்கறிகள்லாம் வேக வச்சுருந்தோம்னா தெரியாது. இது இந்த சூட்டில் தான் வந்துட்டு வேகவே செய்ய போகுது. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி தான் எடுக்கலாம். அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்க மோமோஸ் வேகிறதுக்கும் இந்த ஃப்ரைடு வந்துட்டு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். நான் கேஸை பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் அதை ஹையில் மாற்றவே இல்லை. இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் வந்துட்டு அப்போ சொன்னது தாங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சா ரெடி ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் நிறைய செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆவி காமிச்சிட்டு அதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த ஃப்ரைடு மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செவந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம மோமோஸ் வந்துட்டு வீட்டிலே செஞ்சிடலாம். இதை நம்ம கடைகளில் போய் வாங்கினோம்னா ஒரு 4 பீஸ் போல் வச்சுட்டு 70 ரூபா போல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 70 ரூபா வந்துட்டு வீட்டில் சரி நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே திருப்தியாக மோமோஸ் சாப்பிட்லாங்க. இது செய்கிற வேலையும் பெரிய மெனக்கிட வேண்டியதே கிடையாது. ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிறது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வேக வச்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரைடு வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் வேக வச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக காய்கறி சிக்கன் அந்த மாதிரி வைக்கிறதுனால டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ஹெல்திக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம சைட் டிஷ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு கார சட்னி அரைச்சிக்கலாங்க. வெறும் இப்போ சிகப்பு மிளகாய் போட்டு சட்னி அரைக்கலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அது சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் வெறும் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கனாலுமே சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. இது 2மே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற காய்கறி சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.